ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரீசெண்டாக கோயில்பட்டி போயிருந்தோம். கோயில்பட்டி அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறி ஃப்ரைடே நைட்டு வந்து கோயில்பட்டி கிளம்பிட்டோம். ஸோ சாட்டர்டே மார்னிங் அங்கே ரீச் ஆனோம். நெல்லை எக்ஸ்பிரஸில் போனோம். ஸோ ஒரு காலைல அரௌண்ட் ஒரு 5-6 போல் அங்கே ரீச் ஆகிருப்போம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு. அங்கேயே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகலான்ட்டு பிளானு. ஸோ கோயிலேருந்து ஆரம்பிப்போமேன்ட்டு ஃபஸ்ட்டு மறுபடி வீட்டில் ஒன்றான திருச்செந்தூருக்கு வந்து எங்களோட ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கோயில்பட்டியிலேருந்து ஒரு 100-105 கிலோமீட்டர் போல் வந்துச்சு. ஸோ இது வந்து போகிறதுக்கு ஒரு 2-2.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ போனதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டு அங்கேயே பீச் இருந்துச்சு. திருச்செந்தூர் பீச்சில் ஒரு குளியலை போட்டு நல்லா உள்ளே தண்ணிலாம் க்ளீனாக இருந்துச்சு. பாறைலாம் இருந்துச்சு. உள்ளே நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லைனில் நிற்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டேனால க்யூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ லைனில் நின்று ஒரு மதியானம் ஒரு 3-4 ஹவர்ஸ் போல் க்யூவில் நின்று சாமி கும்பிட்டோம். கோயிலில் ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா வேஷ்டி கம்பல்சரி போட்டு போகணும். ஸோ உள்ள கோயில்கிட்ட போகும்போது வெறும் உடம்போட தான் வர சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் மேலே ஏதாவது ஷர்ட் மாதிரி போட்டு கிட்ட போனோடனே கழட்டிட்டு இடுப்பில் கட்டிட்டு உள்ளே போயிட்டு சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. முருகர் அழகாக இருந்தார். ஸோ கோயிலில் சாமிலாம் கும்பிட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ ரிட்டன் பார்த்திங்கன்னா மதியானம் அங்கேயே பக்கத்துலேயே சாப்பிட்டு மறுபடியும் கோயில்பட்டிக்கு போகலான்னு பிளானு. ஸோ ஈவினிங் போல் கோயில்பட்டி வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்தில் வந்து சுற்றி பார்க்க எதாவது இடம் இருக்குமான்னு கேட்டோம். ஸோ அங்கேயே இருக்கவங்க வந்து கதிரேசன் மலை ஈவினிங்கில் சூப்பராக இருக்கும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கேயே பக்கத்தில் தான். ஸோ கதிரேசன் மலைக்கு வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே 2 வீலர் இருந்துச்சு, எடுத்துகிட்டு கதிரேசன் மலைக்கு போனோம். ஸோ நைட்டு வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. மேலே முருகன் கோயில் தான் அதுவும். அது வந்து நாங்கள் போகிற டைமில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஒரு 7-8 மணி போல் போனோம் நைட்டு. ஸோ போனதுக்கப்புறம் மேலே அங்கேயே உட்காந்து கதை பேசிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அதுக்கப்புறம் அங்கேயே வியூலாம் பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாக்கி ஸ்டேடியம் ஒன்று தெரியும், நேஷ்னல் ஹாக்கி ஸ்டேடியம். அதுலேருந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபுல் கோயில்பட்டியுமே மேலேருந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அந்த வியூவெலாம் ரசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு அங்கே பக்கத்துலேயே A1 பரோட்டா ஸ்டால்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போய்ட்டு பரோட்டா சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்களோட டே 1. ஸோ டே 2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்திங்கன்னா டே 2வில் பாபநாசம்ட்டு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இடம். ஸோ இங்கே கோயில்பட்டியிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் காரில். ஸோ போகும்போதே ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 1-1.5 ஹவர்ஸ் ஆச்சு போகிறதுக்கு. ஸோ காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டு பாபநாசம் போக ஆரம்பிச்சிட்டோம். கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேகமூட்டமாக பயங்கர மழை வேறு லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தோம். பாபநாசம் இறங்கி நம்பாசமுத்திரம் டாக் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் மழை வேறு கொஞ்சம் ஹெவியாக ஆரம்பிச்சிருச்சு. இறங்கி குளிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி வந்துட்டு இவ்வளோ தூரம் குளிப்போமேன்ட்டு தண்ணியில் இறங்க ஆரம்பித்தா செம்ம சில்லுன்னு இருந்துச்சு பாபநாசம். உண்மையிலே செம்ம சூப்பரான ஒரு ப்ளேஸ் அது. தண்ணி ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர ஸ்பீடாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து தான் குளிக்கணும். அங்கே கொஞ்சம் விட்டாலும் இழுத்துட்டு போயிடும். ஸோ நல்லா அங்கே பாபநாசத்தில் குளித்து முடிச்சுட்டு போகிற வழியில் அகஸ்தியர் ஃபால்ஸ் இருந்துச்சு பக்கத்தில். நீங்கள் போகிறதுனா பாருங்கள். நாங்கள் வந்து ஆல்ரெடி அதுக்கப்புறமே குற்றாலமே நிறைய ஃபால்ஸ் வந்து போகணுன்ட்டு வச்சுருந்தோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக குற்றாலம் போயிட்டோம். குற்றாலம் போயிட்டு அங்கே ஓல்டு ஃபால்ஸில் ஃபஸ்ட்டு குளித்தோம். ஓல்டு ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா செம்ம தண்ணி. அங்கேயும் ஃப்ளோலாம் பார்த்திங்கன்னா பயங்கர செம்ம அதிகமாக இருந்துச்சு. ஸோ அங்கேயும் குளித்து முடிச்சுட்டு தண்ணி வர ஸ்பீடில் பார்த்திங்கன்னா தூள்லாம் அடிக்குது. ஒரு மாதிரி செம்ம மசாஜாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது என்ஜாய் பண்ணுங்கள் போயிட்டு. ஸோ ஓல்டு ஃபால்ஸில் குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரத்துலேயே நியூ ஃபால்ஸ் இருந்துச்சு. நியூ ஃபால்ஸ்லேயும் குளித்தோம். நியூ குற்றாலம் ஃபால்ஸ்லேயுமே ஒரு ஃபால்ஸுமே ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருந்துச்சு. எதுவுமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு அனுபவம் தந்துச்சு ஒரு ஃபால்ஸும். ஸோ நியூ ஃபால்ஸில் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இந்த புளியருவி, சிற்றருவி, அப்புறம் ஐந்தருவி இதெல்லாம் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபால்ஸ்லையுமே போயிட்டு குளித்து ஒரு மாதிரி குளிச்சிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஈவினிங் வரைக்கும். தண்ணியே ஒரு மாதிரி ஈவினிங் வெறுத்துட்டோம், அந்தளவுக்கு குளித்தோம். நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஐந்தருவி ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 சைட்லேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும்.
ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி சிற்றருவி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டை மாதிரி அவங்களே வச்சுருந்தாங்க, அதில் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புளியருவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி உள்ளே போயிட்டு மேலே போயிட்டு குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு ஈவினிங் அங்கே குற்றாலத்துலேயே வந்து ஒரு ஸ்டேவை போட்டோம். ஸோ டே 2 ஈவினிங் வந்து நல்லா எல்லா ஃபால்ஸ்லேயும் குளித்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து குற்றாலம் பார்டர் கடை அங்கே பக்கத்தில் செம்ம ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே போயிட்டு நல்லா பரோட்டா இதெல்லாம் சுட சுட சாப்பிட்டு அந்த கடையில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் பிராய்லர் இருக்காது, நாட்டுக்கோழி மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ குளித்து முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல் போனோம், செம்ம பசி. ஸோ நல்லா சாப்பிட்டோம். அங்கே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு போயிட்டு ரூமில் போயிட்டு அங்கே பக்கத்துலேயே ரூம் எடுத்திருந்தோம். ஸோ அங்கேயே செட்டில் ஆகிட்டோம் நைட்டு. கோயில்பட்டியிலேருந்து குற்றாலம் போன ரூட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரீனரியாக ஒரு மாதிரி செம அழகாக இருந்துச்சு. ரூட்டு ஒரு மாதிரி ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. போகிற வெளில பார்த்திங்கன்னா அந்த அங்கே அடிக்கிற குற்றாலம் தண்ணி சவுண்டு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி சுற்றி நிறைய இந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக அந்த ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டே 3 பார்த்திங்கன்னா குற்றாலத்துலேருந்து எங்கே போகலான்ட்டு பிளானு. ஸோ பக்கத்தில் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க பக்கத்தில் பாலருவி இருக்குது, அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் பாலருவி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து 1 டே ஆகும்னு சொல்லவே அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா ஈவினிங் வந்து நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியில் போகலான்ட்டு பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து பாலருவி போக முடியல. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பக்கத்துலேயே வந்து ஆஃப் டேயில் முடிக்கிற மாதிரி ஏதாவது ஃபால்ஸ் இருக்கான்னு கேட்கும் போது தான் கும்பாருத்தி ஃபால்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது, அது ஆஃப் டேயில் முடிச்சிடலான்னு சொன்னாங்க. ஸோ குற்றாலத்துலேருந்து கும்பாருத்தி போக ஆரம்பிச்சிட்டோம். கேரளா பார்டர் அது வந்து. ஸோ பார்த்திங்கன்னா போகிற ரூட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த ஹில்லில் ஏற ஆரம்பித்தோம். சுற்றி பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான், பயங்கர அழகாக இருந்துச்சு. ட்ரெயினில் வரும்போதே அந்த மலையை ரசித்து பார்த்துருந்தேன். அந்தளவுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு மலை. தமிழ்நாட்டில் நிறைய பேர் அவ்வளோவா அது பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பெருசாக பேசிக்கிறதும் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலை. அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து இது கும்பாருத்தி ஃபால்ஸில் வந்து குளித்து முடிச்சுட்டு கும்பாவதி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப கேள்விப்படாத ஒரு ஃபால்ஸு. பயங்கர க்ரீனரியாக உள்ள ட்ரெக்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் தூரம் முடிச்சுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மகாராஷ்டிராவில் தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்ல, லைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு கும்பாவதி ஃபால்ஸு. ஸோ குளித்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் ஃபால்ஸ்லாம் இருக்குன்னாங்க, மன்னார் வாட்டர் ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம். சரி அது ஈவினிங் கோயில் போகணுமேன்ட்டு அதெல்லாம் பக்கத்தில் போக முடியல. உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இதெல்லாம் முடியுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அச்சன் கோயில் இருந்துச்சு, ஐயப்பன் கோயில். ஸோ அங்கே போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நெல்லையப்பர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அதுவும் போகிற ரூட்டு சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு நெல்லையப்பர் கோயிலில் ஈவினிங் போயிட்டு இந்த கோயில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா பெருமாளும் சிவனும் கோயிலுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ ஒரு 2 பேரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ நெல்லையப்பர் கோயிலில் சாமிலாம் கும்பிட்டு எதிர்க்கவே இருட்டுக்கடை அல்வா இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு போன மெயின் ரீசன் இருட்டுக்கடை அல்வா தான். ஸோ அங்கே போயிட்டு ஒரு 1.5-2 கிலோ அல்வா வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு அங்கேயே திருநெல்வேலியே ட்ரெயின் ஏறி கிளம்பி சென்னைக்கு வந்து சேர்ந்தோம் காலைல, அடுத்த நாள் காலைல. ஸோ இந்த 3 டேஸ் ட்ரிப்பு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையிலே ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. எப்படி அல்வா சாப்பிட திகட்டவே இல்லையோ அந்த மாதிரி இந்த ட்ரிப்புமே எத்தனை வாட்டி யோசித்தாலும் நல்ல ஒரு செம்ம மெமரிஸாக இருக்கும். இன்னும் கூட ஒரு 2-3 வாட்டி கூட இந்த மாதிரி இந்த பிளேஸுக்கெல்லாம் குற்றாலம் இதெல்லாம் போயிட்டு வரணுன்ட்டு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு செம்ம மெமரபுளான ஒரு ட்ரிப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.